அதேபோல் இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இன்னும் ஒரு தகவலை சுமந்து வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தாய்லாந்து ஏன் மத்ரவிய கெனா பிக்ஷுண்ட வியதம் கலே கால்ல வியாபாரிக்கேக் හිමිවරු හතක් බේරාගන්න මුදල් වියදම් කරන්නත් ඉදිරිපත් වෙලා සංවිධානක භික්ෂු සංඝවා සිටියේදී අත් අඩංගුවට என்பதாக இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பெற்றது காலம். எனவே தாய்லாந்தில் இருந்து இந்த போதைப் பொருளை கொண்டு வந்த அந்த பிக்குகளுக்கு செலவழித்தது காலி பகுதியைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தில் இந்த 22 பிக்குகளும் சிக்கிக் கொண்டதை அடுத்து அதில் 7 பிக்குகளை காப்பாற்றுவதற்கு அதிலிருந்து விடுவிப்பதற்கு பணம் செலவழிக்கவும் இவர் முன்வந்திருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த வர்த்தகர் தொடர்பாகவும் தற்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இதனுடைய இந்த சம்பவத்தினுடைய பிரதான பிக்கு இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் பிரதான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். போதைப் பொருளோடு 22 பிக்குகள் கைது, சந்தேக நபர்களை இயக்கிய அமிதானந்த தேரருக்கு 7 நாள் தடுப்பு காவல் என்பதும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தி. தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களோடு இலங்கைக்குள் நுழைந்த 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த பிக்குகளை இயக்கியதாக கூறப்படும் கடவத்தை ரமதுல்கல ஸ்ரீலங்கா ராம விகாரையைச் சேர்ந்த அங்குணுகொல அமிதானந்த தேரரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, அனுமதியும் வழங்கியிருக்கிறது. குறித்த அங்குணுகொல அமிதானந்த தேரரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் நேற்று நீர்கொழும்பு நீதவான் சுபாசினி அபேசேகர் முன்னிலையில் ஆஜர் செய்தார்கள். இதன் போதே அவரை 7 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதவான் அனுமதி அளித்திருக்கிறார். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்த பிக்குகள் கைது செய்யப்பட்ட போது அங்குணுகொல அமிதானந்த தேரர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருளை கையேற்க தயார் நிலையில் இருந்ததாகவும் குறித்த தேரர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் விசேட குழு ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அங்குணுகொல அமிதானந்த தேரரை மிரிசவத்த பகுதியில் வைத்து கைது செய்ததாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட குறித்த தேரரை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும் இதன்போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரதான தேரர் கைது செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி முறையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருடைய மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தமையும் தெரிய வந்திருப்பதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்குணுகொல அமிதானந்த தேரர் தலைமையில் இயக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றினை கண்டிருந்திருப்பதாகவும் அது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் நீதிமன்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே இத்தொடர்பாக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனிடையே விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளை தொடர்ந்து தடுப்பு காவலில் வைத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை செய்து வருவதோடு நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபர்கள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விசாரணை அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டார்கள். மேலும் அங்குணுகொல அமிதானந்த தேரர் இதற்கு முன்னரும் இவ்வாறு 12 பேர் கொண்ட குழுவினை தாய்லாந்துக்கு அனுப்பியிருப்பதும் இவர்களை தொடர்ந்து மற்றொரு குழுவை அனுப்புவதற்கு தயார் நிலையில் இருந்துள்ளமையும் தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தின் போதும் போதைப்பொருள் ஏதும் கடத்தப்பட்டதா என்பது தொடர்பாகவும் இதன் பின்னணி தொடர்பாகவும் முழுமையான விடயங்களை வெளிப்படுத்தவும் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல இவர்கள் தாய்லாந்துக்கு சென்ற போது அங்கு நடந்து கொண்ட விதம் தொடர்பான விடயங்களும் அவருடைய கையடக்க தொலைபேசியில் பதிவான காணொலி மற்றும் புகைப்படங்களாக வெளிவந்திருக்கிறது. அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். தாய்லாந்தில் காவி உடையை களைந்து களியாட்டம் 22 தேரர்களின் கையடக்க தொலைபேசி ஆய்வில் வெளிவந்த தகவல் என்பதும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கடந்த சனிக்கிழமை 110 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்ட 22 தேரர்களின் கையடக்க தொலைபேசிகளை ஆய்வு செய்ததில் அவர்களில் 3 நாள் பயணம் தொடர்பான பல தகவல்கள் தெரிய வந்திருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதற்கமைய கைது செய்யப்பட்ட 22 இளம் தேரர்களும் கடந்த 22ஆம் தேதி தாய்லாந்தின் பாங்காக் நகருக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு 3 நாட்கள் தங்கியிருந்த போது அவர்கள் முன்னெடுத்த செயற்பாடுகள் குறித்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் அவர்களின் கையடக்க தொலைபேசிகளை ஆய்வு செய்த போது பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. தாய்லாந்து சென்றதும் இவர்களின் கணிசமானோர் தமது காவி உடைகளை களைத்துவிட்டு சாதாரண பொதுமக்கள் அணியும் உடைகளை
அணிந்து கொண்டு இரவு விடுதிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்தவாறே பெண்கள் மற்றும் பிக்குணிகளுடன் தகாத முறையில் வீடியோ அழைப்புகளை ஏற்படுத்தியமை, புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் போன்ற செயல்பாடுகள் ஈடுபட்டமைக்கான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 3 நாட்கள் பயண நிறைவின் பின்னர் பாங்காக் நகரிலிருந்து புறப்படும் போது அங்குள்ள ஒரு இலங்கையர் இவர்களுக்கு 22 பயணப்பொதிகளை வழங்கியிருப்பதாக தெரிய வருகிறது. ஏழை மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள், இனிப்புகள் மற்றும் சுகாதார பொருட்கள் இதில் இருப்பதாக கூறி எக்காரணம் கொண்டும் பொதிகளை திறந்து பார்க்க வேண்டாம் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் புலனாய்வு பிரிவினர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த 25ஆம் தேதி இரவு தாய் ஏர் ஏசியா FT 140 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க வந்து இறங்கிய இவர்களை போலீசார் சுற்றி வளைத்தார்கள். இவர்களது பொதிகளை சோதனை செய்த போது பாடசாலை உபகரணங்களுக்கு அடியில் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டன. இந்த பாரிய கடத்தல் திட்டத்தின் பின்னணியில் செயற்பட்ட பிரதான தேரரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதமும் 12 தேரர்களை கொண்ட குழு ஒன்று இவ்வாறு தாய்லாந்து சென்ற நாடு திரும்பி எதிர்வரும் மே மாதம் மற்றொரு குழுவை அனுப்ப திட்டமிட்டிருந்தமையும் இங்கு தெரிய வந்திருக்கிறது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் நேரடி மேற்பார்வையில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மல் கொடித்துவக்கு மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக தர்மசேனா ஆகியோரின் வழிநடத்தலில் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.